உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு 5 மாசம் தான் டைம் இருக்கு. யூடியூப் பாத்தீங்கன்னா இந்த 5 மாசத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தவே கொண்டு வர போறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யூடியூப் பாத்தீங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா யூடியூப் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாள் நம்ம பாத்தீங்கன்னா மானிட்டேஷன் எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர்ஸையும் ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 10 மில்லியன் வியூஸையும் நம்ம ரீச் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவே மாற்ற போறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் அப்படியே தான் இருக்க போறாங்க. 4000 வாட்ச் ஹவருக்கு பதிலாக 8000 வாட்ச் ஹவர்ஸாகவும் ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் வியூஸ் 20 மில்லியன் வியூஸாகவும் மாற்ற போறாங்க. ஸோ இந்த 5 மாசத்துக்குள்ள நாம எப்படி 4000 வாட்ச் ஹவரையும் ஷார்ட்ஸ்ல 10 மில்லியன் வியூஸையும் அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்ற பல விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி 4000 வாட்ச் வரையும் 10 மில்லியன் வியூஸையும் நம்ம அச்சீவ் பண்ணாம போயிருப்போம். அதை இந்த 5 மாசத்துக்குள்ள எப்படி அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டாபிக்கா பார்த்தீங்கன்னா வீடியோஸ்ல நம்ம லென்த்தை இன்க்ரீஸ் பண்ண போறோம். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸா இருக்கும், இல்லை 7 மினிட்ஸா அந்த மாதிரி வீடியோவை நீங்க கண்டிப்பா போட்டிருப்பீங்க. இதை இன்க்ரீஸ் பண்ண போறோம். வீடியோட லென்த் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோவை கண்டினியூவா பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நீங்க ஃபுல் வீடியோ வெறும் லென்த்தா மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட்டாவும் நீங்க கிரியேட் பண்ணணும். யூஸ்ஃபுல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வியூவர்ஸ்க்கு என்ன இன்ட்ரெஸ்டா எதிர்பார்க்குறாங்களோ அதை கண்டென்ட்டா எடுத்து உங்களுடைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கொடுக்கணும். உதாரணமா பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலினுடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷனை நீங்க டீட்டெயிலா உங்களுடைய வியூவர்ஸ்க்கு கண்டிப்பா கொடுக்கணும். ஸோ அதை தான் நான் சொல்றேன், உங்களுடைய வியூவர்ஸ்க்கு நீங்க குவாலிட்டியான கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாட்ச் ஹவர் பார்த்தீங்கன்னா ரீச் அழகா ஆயிடும். லாங் வீடியோ ஓகே, கூடவே நம்ம ஷார்ட்ஸையும் அப்லோட் பண்ணிட்டு வரணும். ஏன் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்றேன் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் ஷார்ட்ஸ்ல தான் இன்க்ரீஸ் ஆகுவாங்க. நீங்க லாங் வீடியோ உங்களுக்கு வியூவர்ஸ் பார்க்க தான் உங்களுக்கு வாட்ச் ஹவர் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஷார்ட்ஸ் உங்களை எப்பனாலும் எந்த டைம்னாலும் யூடியூப் அல்காரிதம் படி உங்களை தூக்கி விட்டுரும். அது ஒரு நைட்ல இருக்கலாம், இல்லை ஒரு வருஷமா கூட இருக்கலாம். அதனாலதான் சொல்றேன், கூட ஷார்ட்ஸையும் அப்லோட் பண்ணிட்டே வாங்க. ஷார்ட்ஸ் எப்பனாலும் உங்களை தூக்கி விட்டுரும். முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்ஸை பார்த்தீங்கன்னா டெய்லியும் போட பாருங்க. ஒரு நல்ல யூஸ்ஃபுல் கண்டென்ட்டை எடுத்து டெய்லியும் ஷார்ட்ஸை பார்த்தீங்கன்னா டெய்லியும் போடுற மாதிரியும், லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு அட்லீஸ்ட் 2 வீடியோவாவது போடுற மாதிரியும் பாருங்க. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா, நம்ம லாங் வீடியோ போடுறோம் ஓகே, கண்டென்ட் நம்ம காமனா போடுறதை விட்டுட்டு நம்ம ட்ரெண்டிங் கண்டென்ட்டா போடணும். இப்போ காமனா நம்ம போடுறோம் குக்கிங் பிளாகா இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் பிளாகா இருக்கட்டும், இல்லை நம்ம என்ன டிராவல் பண்ற பிளாகா, இதெல்லாம் எல்லாருமே காமனா பண்ற வீடியோ தான். நம்ம ட்ரெண்டிங் டாபிக் எடுத்து பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் புதுசா வர வியூவர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கை கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன், நீங்க ட்ரெண்டிங் டாபிக் எடுத்துக்கோங்க. உதாரணமா பார்த்தீங்கன்னா இப்போ காவேரி பிரச்சனை அதிகமா போயிட்டு இருக்கு. ஸோ அதை ஒரு டாபிக்கை எடுத்து உங்களுக்கு என்ன வருதோ, உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுதோ அதை கண்டென்ட்டா எடுத்து போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வியூவர்ஸ்க்காக இருக்கட்டும், புதுசா வர வியூவர்ஸ்க்காக இருக்கட்டும், நல்ல ரீச் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு ட்ரெண்டிங் டாபிக் எடுக்க சொல்றேன். ட்ரெண்டிங் டாபிக்ன்றது ஒரு பெஸ்ட் குவாலிட்டி கண்டென்ட் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சேலஞ்சிங் வீடியோவா ட்ரை பண்ணுங்க. ஏன் சேலஞ்சிங் வீடியோவை ட்ரை பண்ண சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சேலஞ்சிங் வீடியோவை தான் ட்ரை பண்ண போறாங்க. ஏன்னா அது ஒரு சீரியஸா நம்மளை கொண்டு போகும். இப்போ 50 நாளுக்கான சேலஞ்சிங் வீடியோவை நம்ம எடுத்து பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நம்ம உதாரணத்துக்கு ஒரு 15வது நாள் நம்ம ஒரு அவங்களுடைய ஷார்ட்ஸை பார்க்குறோம் அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிலோ குறைஞ்சிருக்கேன் அப்படின்ற போது நம்மளுக்கு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணும். ஸோ இன்னைக்கு இவ்வளோ குறைஞ்சிருக்கா அப்படின்னா ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் வீடியோல அவர் எவ்வளவு இருப்பாரு அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணும். ஸோ அதனுடைய பர்பஸ்க்காக தான் அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கும்போது அப்போ கண்டினியூஸா அந்த
30 டேஸ்க்கான வீடியோவை நம்ம கம்பல்சரி கிரியேட் பண்ணுவோம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சேலஞ்சிங் வீடியோ போட்டு தான் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வாட்ச் ஹவர்ஸையும் வியூஸையும் ரீச் பண்ணிக்கிறாங்க. சேலஞ்சிங் வீடியோ போடுறவங்களுடைய வீடியோஸா இருக்கட்டும், ஷார்ட்ஸா இருக்கட்டும், வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ்ல தான் இருக்கும். 1 மில்லியன், 2 மில்லியன். அதே வந்து லாங் வீடியோ வியூஸ் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் வியூஸ், 2 மில்லியன் வியூஸ், அந்த மாதிரி நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்குவாங்க. ஏன்னா அது கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணும். சேலஞ்ச் வீடியோன்றது ஒரு பெஸ்ட் கண்டென்ட் ஐடியா. ஸோ அதுவே நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்றது தான். ஸோ பிளேலிஸ்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சிங் வீடியோ இப்போ போடுறீங்க அப்படின்னு பார்த்தா அந்த சேலஞ்சிங்க வீடியோ ஒரு பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி சீரியஸா நீங்க போட்டுட்டு வரீங்க அப்படின்னா ஒவ்வொரு வியூவர்ஸ் வந்து பார்க்குறாரு உங்க சேனலை. ஸோ பார்க்கும்போது நீங்க காமனா வந்து எல்லா வீடியோ மிக்ஸ் பண்ணி போடுறத விட்டுட்டு ஒரு செப்பரேட்டா நீங்க பிளேலிஸ்ட் இப்போ வந்து குக்கிங் பிளாக், டிராவல் பிளாக், சேலஞ்சிங் வீடியோ, எக்ஸ்ப்ளோர் சம்திங் எதுனா இருக்கட்டும், அதை செப்பரேட்டா போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசா வர வியூவர்ஸ்க்கா இருக்கட்டும், இல்லையே உங்களுடைய சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும், அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ண சொல்றேன். பிளேலிஸ்ட் கிரியேட் பண்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதை கிரியேட் பண்ண கத்துக்கோங்க. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்கிரீன் தான். எண்ட் ஸ்கிரீன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு வீடியோ பார்த்துருப்போம் யூடியூப்ல லாஸ்ட் 10 செகண்ட் இல்லை 15 செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோக்கான ஒரு டெம்ப்ளேட்டை உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ அது நம்ம கியூரியாசிட்டி கிரியேட் பண்றதுக்கு தான் அது எண்ட் ஸ்கிரீன்றது. ஸோ நாமளும் அடுத்தடுத்து நம்மளுடைய சேனலுக்கான ஒரு growth-அ தான் இந்த எண்ட் ஸ்கிரீன்னு சொல்றது. ஸோ எண்ட் ஸ்கிரீன் அடுத்தடுத்து என்ன வீடியோ நம்மளுடைய சேனல்ல போடுறோம் அப்படின்றத சொல்றதுக்காக தான் எண்ட் ஸ்கிரீன். இந்த எண்ட் ஸ்கிரீன்ன்றது கம்பல்சரி நீங்க போடணும். எதுக்காக உங்களுக்கு எண்ட் ஸ்கிரீன் போட சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஆனா நீங்க எண்ட் ஸ்கிரீன் போடலை அப்படின்னா அடுத்து வர வீடியோ உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. ஸோ நீங்க எண்ட் ஸ்கிரீன் போட்டீங்க அப்படின்னா அந்த கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணி அந்த புது வியூவர்ஸ்க்கு உங்களை சேனலை நேமையே விசிட் பண்ண வைக்கும். ஸோ சேனலே விசிட் பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவும் தினமும் பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஷார்ட்ஸா இருந்தா வியூஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன் எண்ட் ஸ்கிரீன் அப்படின்றது கம்பல்சரி நீங்க போடுங்க. ஸோ ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இந்த 5 மாசம் மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அச்சீவ் பண்றதுக்கு நான் உங்களுக்கு 5 விஷயங்களை மறுபடியும் ஒரு நினைவுபடுத்துறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாங் வீடியோவை கன்சிஸ்டண்டா போட பாருங்க. லாங் வீடியோ டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் டாபிக் தான். ட்ரெண்டிங் டாபிக்கை நீங்க போட பழகுங்க. ட்ரெண்டிங் காமனா நீங்க போடுறதை விட்டுட்டு ட்ரெண்டிங்கா போட்டீங்கன்னா வியூவர்ஸா இருக்கட்டும், சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும், ரீச் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா சேலஞ்சிங் வீடியோ தான். சேலஞ்சிங் வீடியோ நீங்க போட பழகுங்க. ஸோ சேலஞ்சிங் வீடியோ போட பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வியூவர்ஸ்க்கு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணும். நீங்க மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டியை ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ நீங்க சேலஞ்சிங் வீடியோவும் போட பாருங்க. அடுத்து 4th பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்றது தான். ஸோ நீங்க காமனா எல்லா வீடியோ மிக்ஸ் பண்றதுக்கு பதிலாக பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்டா பாத்தீங்கன்னா எண்ட் ஸ்கிரீன்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். உங்களுடைய வியூவர்ஸ்க்கு அடுத்து உங்களுடைய வீடியோ எதுவா பார்க்கணும் அப்படின்றது நீங்க நினைக்கிறீங்களோ அதை ஷோ பண்றது தான் இந்த ஸ்கிரீன். ஃபைனலா இந்த 5 மாசத்தை நாம பண்ண வேண்டிய 5 விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நீங்க நினைவில் வச்சுக்கோங்க. நம்ம 4000 மணி நேரம் வாட்ச் ஹவரை இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக வீடியோ போடாதீங்க. உங்களுடைய வியூவர்ஸ்க்கு நீங்க ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டா போடணும் அப்படின்ற மாதிரி நினைவு வச்சு வீடியோ போடுங்க. கண்டிப்பா ரீச் ஆயிடும். ஏன் குவாலிட்டி கண்டென்ட்டை போடணும்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த குவாலிட்டி கண்டென்ட் ஒரு வீடியோ பார்க்க வச்சு இது நல்லா இருக்கு அடுத்த வீடியோவும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வியூவர்ஸ் நினைக்கிறோம். இந்த ஒரு காரணத்துக்காக தான் பாத்தீங்கன்னா நான் குவாலிட்டியான கண்டென்ட் போட சொல்றேன். ஸோ நீங்க குவாலிட்டியான கண்டென்ட் போட்டீங்கன்னா தான் யூடியூப்ல லாங் டேர்ம் சக்சஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி மானிட்டைஸ் பண்ணாம இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்மளுடைய சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய வாட்ச் ஹவர் எவ்வளவு போயிட்டு இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம்.